ஓம் சாய்ராம். நாளைக்கு ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் அம்பாலோட சக்தி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த அம்பாலை நினச்சி நீங்கள் வீட்டில் இது மாதிரி கலசம் வச்சு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அல்லது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்குறது அவங்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு குடும்பத்துக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வம் படம் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. அல்லது குலதெய்வம் தெரியாட்டி காமாட்சி அம்மன் படம் அல்லது விளக்கு ஏற்றிக்கிங்க. இது மாதிரி ஏற்றிட்டு ஒரு தட்டில் பச்சரிசி எடுத்து சந்தன குங்குமம் போட்டு வச்சு ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி அதில் ஒரு லெமன் 1 ரூபாய் காயின் கொஞ்சம் வேப்பிலை பன்னீர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் உள்ளே போட்டுட்டு மேலே மாவிலை அல்லது வெற்றிலை வச்சு தேங்காய் வச்சு கலசம் வச்சுங்க. தேங்காய் வைக்காட்டி வெறும் பூ மட்டும் போட்டு அந்த கலசத்தை நீங்கள் செவ்வரளி பூவால் அலங்காரம் பண்ணி உங்கள் சாமியோட பேரை 108 முறை நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. தூப தீபம் காமிச்சு நிவேதனம் சக்கரை பொங்கலோ அல்லது வெற்றிலை பாக்கோட ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் நிவேதனம் பண்ணி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்.